த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்ம நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்போம்? ஒரே மாதிரியான தீர்ப்பு, எந்த விதமான பாகுபாடும் இல்லாம, பாரபட்சமும் இல்லாம, சரியான நீதியும் நியாயமும் வழங்கணும் அப்படின்றது தான். ஆனா சமீப நாட்களா நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை அப்படின்றது தான் நிறைய தருணங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மிக முக்கியமா கோவில் சார்ந்த ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய உத்தரவு அப்படின்றது நிறைய கேள்விகளையும் நிறைய சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மணிப்பூர் மாநிலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரும் கலவரம் அப்படின்றது ஏற்பட்டது, பெரிய வன்முறை அப்படின்றதும் ஏற்பட்டது. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த மாநிலத்துடைய உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு உத்தரவு தான். அது மட்டும் இல்லாம சில மாதங்களுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் சம்பந்தமா உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு உத்தரவு அப்படின்றது நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பு அப்படின்றத ஏற்படுத்தி இருந்தது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான பதற்ற நிலைக்கும் அமைதியின்மைக்கும் பல தருணங்கள்ல நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய உத்தரவுகளும் காரணமா போயிருது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. உடனடியாக நீதிமன்றங்கள் என்ன சொல்லிடுவாங்க? நாங்க உத்தரவு போட்டா அதை அமல்படுத்த வேண்டியதுதான் மாநில அரசாங்கங்களுடைய வேலை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா சமூகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பதற்றம் அப்படின்றத பெரும்பாலான தருணங்கள்ல நீதிமன்றங்கள் உணர்றதில்லையோ அப்படின்ற ஒரு பலத்த சந்தேகம் அப்படின்றது இருக்கதா செய்யுது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கான்டெக்ட் கூட நீதிமன்ற அவமதிப்பா கூட சில பேரால கருதப்படலாம். அப்கோர்ஸ் யார் தப்பு செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. அந்த வகையில இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமா சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவு, அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பதட்ட நிலை, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் பார்த்திருப்போம். அவர் வழங்கின தீர்ப்பு சரியா தவறா அப்படின்றதெல்லாம் நம்ம நீதிமன்றத்துக்கிட்டே விட்டுருவோம். உச்ச நீதிமன்றமே அந்த விவகாரத்தை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஒரு நீதிமன்றம் என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க? திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அந்த தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இருக்கிறது பக்தர்களுக்கு, அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் தீபம் ஏற்றப்படணும் அப்படின்றதா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்களுடைய தீர்ப்பா இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தாங்க? இல்ல அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீதிமன்றம் எப்படி இந்த மாதிரியான விவகாரங்களுக்குள்ள தலையிட முடியும்? அது இந்து அறநிலையத்துறையினாலையும் தமிழ்நாடு அரசாலையும் நாங்க முடிவு செஞ்சுக்குவோம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்றதா வாதம். ஆனா அந்த வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கோவில் விவகாரங்கள்ல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை கோர்ட் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன சொல்றாங்க? கோவில்ல தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்துல நீதிமன்றம் தலையிடும்னு சொல்றாங்களா? ஆனா அதே நேரத்துல உச்ச நீதிமன்றம் இன்னொரு கோவில் வழக்குல நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான கோவில் விவகாரங்களை தலையிடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முரண்பாடா இருக்குல்ல? வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய மகாகாலீஸ்வரர் கோவில் அப்படின்றது உலக பிரசித்தி பெற்றது. அந்த கோவில் சிவபக்தர்களுக்கும் சரி, வட இந்தியாவில் இந்து மதத்தை தழுவக்கூடியவங்க பெரும்பாலானவங்க போகணும்னு நினைக்கக்கூடிய கோவில் வரிசையில ஒன்னா இருக்குது. ஆனா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகம் இருக்குள்ள, மூலவர் இருக்கக்கூடிய சன்னிதானம், அந்த இடத்துக்குள்ள பொதுமக்கள் யாருக்கும் அலௌடு கிடையாது. ஆனா விஐபிக்களுக்கு அலௌடு உண்டு. அதாவது நீங்க ஒரு அரசியல்வாதியாகவோ இல்ல அரசியல்வாதிக்கு தெரிஞ்சவராகவோ ஒரு பெரிய பணக்காரராகவோ சினிமா ஸ்டாராகவோ நீங்க ஒரு பிரபலமா இருக்கிறீங்க அப்படின்னா மூலவர் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்துக்குள்ள போய் நீங்க அந்த மூலவரை தொட்டு வணங்க முடியும். தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்றது மாதிரியான வழிபாடுகள்லையும் நீங்க ஈடுபட முடியும். அட் த சேம் டைம் நீங்க ஒரு சாமானியனா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அலௌடு கிடையாது. சரி, யார் யாரெல்லாம் அந்த விஐபி, அதை அந்த மாவட்ட கலெக்டரும் கோவில் நிர்வாகமும் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது தான் எழுதப்படாத விதியாவே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்குன்னு அவங்க எந்த புரோட்டோகாலும் வச்சில்ல. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்தா போகலாம், சீஃப் மினிஸ்டர் வந்தா போகலாம், மினிஸ்டர் வந்தா போகலாம், ஜட்ஜு வந்தா போகலாம் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஏற்கனவே தயாரிக்க பட்டியலும் கிடையாது. அட் த சேம் டைம் யார் விஐபி அப்படின்றத கன்சிடர் பண்றத அந்த கோவிலுடைய நிர்வாகத்துக்கிட்டையே ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இதை மாற்றணும் அப்படின்னு அவஸ்தி அப்படின்றவங்க மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் பண்றாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? சாமின்றது பொதுவானது, யார் வேணாலும் உள்ள போகலாம். இல்ல நீங்க புனிதத்தன்மை கெட்டுரும் அப்படின்னா யாரையும் உள்ள விடாம இருங்க. அது என்ன, பணம் படைத்தவங்களுக்கும் புகழ் இருக்கவங்களுக்கும் மட்டும் சாமி கிட்ட போறதுக்கான அலோட் இருக்கு.
பொதுமக்கள் யாருக்கும் போறக்கு அலோடு இல்லை அப்படின்னா இது சாமிக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யறாங்க. அப்கோர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க ஹைகோர்ட் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அந்த அவஸ்தை விடுறதா இல்லை, உச்சநீதிமன்றத்துல அப்பீல் அப்படின்றத ஃபைல் பண்றாங்க. அந்த அப்பீலுக்காக உச்சநீதிமன்றத்துல ஆஜரான வழக்கறிஞர் யார் தெரியுமா? அயோத்தி மாதிரியான மிக முக்கியமான கோவில் விவகாரங்கள்ல இந்து மதம் சார்ந்த கொள்கைகளை நிலைநாட்டணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய அந்த வழக்கறிஞர், அவர் ஜெயின் அப்படின்றவர் தான் இந்த கேஸ்லயும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் இருந்தாரு. யார் முன்னாடி இந்த கேஸ் வந்துருச்சு? சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்னாடி தான் இந்த கேஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்திருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, ஏங்க ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? அரசியல் சாசன பிரிவு 14 அடிப்படை உரிமையா இருக்கு, யாருகிட்டையும் பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு கோவிலுக்குள்ள போறதுல இவ்வளவு பெரிய பாரபட்சம் இருக்கு, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டு நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? கரெக்டு தானே, ஒண்ணு கோயிலுக்குள்ள எல்லாரும் போகணும், இல்ல யாருமே போக கூடாது அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ஆனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வேற மாதிரி தோணி இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டாரு? அப்படிலாம் முடியாது, அது கோவில் நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அதுக்குள்ள நாங்க எதுக்கு தலையிடணும்? நீங்க இன்னைக்கு ஆர்டிகல் 14 எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க, கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள எங்க எல்லாரையும் விடுங்கன்னு சொல்லி கேட்டு வருவீங்க. நாளைக்கு ஆர்டிகல் 19 பயன்படுத்தி பேச்சுரிமை எங்களுக்கு இருக்கு, அதனால நாங்க கோவிலுக்கு உள்ள போய் மந்திரங்கள்லாம் நாங்க தான் உச்சரிக்கணும், அதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்பீங்க. இப்படின்னு உங்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு கேட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ள எல்லாரும் போகணும்னு நினைப்பீங்க. கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ள இந்த அடிப்படை உரிமைகள்லாம் செல்லணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கவே முடியாது, அது கோயில் நிர்வாகம் பார்த்துக்கிட்டோம். ஒரு கோவிலுக்குள்ள யார் உள்ள போகணும் யார் உள்ள போகக்கூடாது அப்படின்றத பாக்குறது நீதிமன்றங்களுடைய வேலை கிடையாது. அதுக்குன்னு கோவில் நிர்வாகம் இருக்கு, அதுக்குன்னு அரசு இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க. எதுக்காக எங்க கிட்ட இதுக்கெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவு போட்டிருக்காரு. கடைசியா அந்த பெட்டிஷனர் கேட்கிறாரு, சரிங்க நான் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன், நான் வந்து மனுவை திரும்ப பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி போங்க அப்படின்னு திரும்ப பெறக்கு அனுமதி வழங்கி மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு. இப்போ நீதிமன்றம், அதுவும் உச்ச நீதிமன்றம், கோவிலுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒருத்தர் போகணுமா போக வேணாமான்ற விவகாரத்துக்குள்ள நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல கோவில் தூண்ல தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்துல முடிவெடுக்க வேண்டியது அந்த கோவில் நிர்வாகம் சார்ந்தது, மாநில அரசு சார்ந்தது. ஆனா அந்த விஷயத்துல மட்டும் நீதிமன்றம் தலையிடுவோம். நீங்க ஒரு கோவிலுக்குள்ள போறதுல நீங்க எவ்வளவு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பாருங்களேன், 100 ரூபாய் வச்சிருக்கிறவங்க குறுக்கு வழியில போயிடுவாங்க, 500 ரூபாய் வச்சிருக்கிறவங்க அதை விட இன்னும் குறுக்கு வழியில போவாங்க. நீங்க இந்த பணமே எதுவும் தரல, நீங்க ஒரு விஐபியா இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஆளா இருக்கிறீங்கன்னா பணம் கூட செலுத்த வேணா, நேரா நீங்க போய் சாமியை பார்த்தரலாம். ஆனா எதுவுமே இல்லாத ஒரு சாமானியன் மணிக்கணக்குல வரிசையில நின்று கால் கிடக்க காத்திருந்து போய் சாமியை பார்க்கணும். உடனே இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, அப்படி காத்திருந்து பார்க்கறதுனாலதான் புண்ணியம் கிடைக்குங்க, அதனால இவங்களுக்கு தான் புண்ணியம் சேரணும். அப்போ அந்த உண்மையை உள்ள போறாங்கல்ல, அவங்க யாருக்கும் புண்ணியம் வேண்டாமா? இந்த பெரிய பெரிய பணக்காரங்களா குறுக்கு வழியை பயன்படுத்தி போய் பாக்குறாங்களா, அவங்க எதுவும் புண்ணியம் வேணாம்னு போய் பாக்குறாங்க? எனக்கு புரியல. அப்போ இதை எல்லாத்தையும் இவ்வளவு பெரிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை தடுக்க வேண்டிய நீதிமன்றங்கள் அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறதும், அட் த சேம் டைம் அரசியல் மயமாக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சும் கோவில் விவகாரங்கள்ல நீதிமன்றங்கள் தலையிடுறதும் எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஒரு அளவுக்கு மேல நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுகளை இப்படி நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். நமக்கு இதுல உள்நோக்கம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீதிமன்றங்கள் கோவில் விவகாரங்கள்ல ஒரு இடத்துல தலையிட முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அதே தான் இன்னொரு இடத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும். ஆனா அப்படி பார்க்காம இந்த இடத்துல நாங்க உத்தரவு போடுவோம், இந்த இடத்துல நாங்க உத்தரவு போட மாட்டோம் அப்படின்னு அவங்களாவே மாறி மாறி சொல்றது அப்படின்றத எந்த வகையில ஏற்றுக்கொள்றதா எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து தோணுது? முதல் விஷயம், கோவிலுக்குள்ள குறிப்பா கர்ப்பகிரகத்துக்குள்ள உள்ள போகக்கூடிய உரிமை அப்படின்றது எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கரெக்டு தாங்க, பணம் இருக்கிறவங்க போறாங்க, பணம் கடவுள் தானே பணம் கொடுக்குறாரு, அந்த நன்றி கடனை காட்டுறதுக்காக அவங்க உள்ள போகட்டும், ஒண்ணுமில்லாத ஏழைகள் வெளியே இருந்து பார்க்கட்டும், இல்ல போகாமே இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு இது பத்தி என்ன தோணுச்சுனோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரெண்டாவது, கோவில் மாதிரியான விவகாரங்கள்ல, வழிபாடு தலங்கள் மாதிரியான விவகாரங்கள்ல நீதிமன்றங்கள் அணுகக்கூடிய இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றங்கள் அப்படிதான் செய்வாங்க, நீதிமன்றங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கு இதெல்லாம் பேசுறேன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல நீதிமன்றங்கள் செய்யறது தவறு, அதை அவங்க மாற்றிக்கணும்னு உங்களுக்கு தோணுதா?
உங்களுக்கு எது தோணுனாலும் தைரியமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த சினாரியோவை முழுமையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு எது தோணுனாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.